கல்யாண மாலையில் துர்கா உங்களை அறிமுகப்படுத்துகிறோம். We belong to a musical family. Very good. என்னோட ஒய்ஃப் she is no more. அவ வந்து she was a musician. Okay. எனக்கு ஒரு சன் ஒரு டாட்டர். சரி. Son is working for Cognizant Technology Solutions. சரி. He is married and he is also a musician by the way. Oh, very good. என்னோட டாட்டர் அவளுக்கு தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். சரி. She is also a violinist, Carnatic violinist. ஆமாம், அவ மட்டும் முதல்ல கற்றுண்டா. சரி. இப்போ ஒரு eminent musician தான் கற்றுட்டு இருக்கா. Very good. And expectations வந்து we look forward to a family with a நல்ல culture background. Okay. Tradition, orthodox அதெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, ப்ராக்டிக்கல், அட் த சேம் டைம் சப்போர்ட்டிங் ஹர் இன்ட்ரெஸ்ட். குட். துர்கா பிடெக் ஐடி எம்பிஏ ஹெச்ஆர் முடிச்சிருக்கேன். வெரி குட். அப்புறம் as I said மியூசிக் இஸ் மை பேஷன். ஓகே. ப்ரொஃபஷனல் லெவலில் கொண்டு போகணும், ஹாபியாக இருந்தாலுமே. சரி. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் சர்டிஃபைட் யோகா ட்ரெயினர், ஓகே, ஐ கண்டினியூ டு டேக் கிளாஸஸ். பார்ட்னர் வந்து மியூசிக்கல் டேலண்ட்டுக்கும் கரியருக்கும் அச்சீவ் பண்ணணுன்ற ஃபயர் இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, வெரி குட். ப்ளஸ் ப்ரொஃபஷனல் குவாலிஃபைட், வெல் பிஹேவ், வெல் ஆர்கனைஸ்ட், வெரி டீ டோட்டலாக. நிச்சயமாக இது நீங்கள் கேட்குறது எல்லாமே நியாயமாக இருக்குது. அது அப்படியே கிடைக்கும். சிறந்த கணவன் கிடைப்பாங்க, பெண்ணை கண்ணில் வச்சு பார்த்துக்கக்கூடிய ஒரு அருமையான மருமகன் உங்களுக்கு கிடைப்பாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். ஜி துர்கா, வயது 29, பிடெக் ஐடி எம்பிஏ ஹெச்ஆர் முடித்தவர். இவர் நன்கு படித்து நல்ல பணியில் உள்ளவரனே எதிர்பார்க்கிறார். துர்கா பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 760604. கல்யாண மாலையில் தினேஷ் குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 28, ஐடிஐ முடிச்சிருக்கிறாரு. எம்எல் ஆபரேட்டரா நாமகிரிப்பேட்டை ராசிபுரத்தில் இருக்கிறாரு. ஓரளவு படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புகிறாரு. தினேஷ்குமார் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் சரவணன் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 38, எம்காம் மேலும் டிசிஏ பண்ணியிருக்கிறாரு. ஐடி கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கிறாரு. படித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு எதிர்பார்க்கிறாரு. சரவணன் எதிர்பார்ப்புக்கேற்ற நல்ல பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் திவாகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். எம்எஸ்சி பிஹெச்டி யூகேல பண்ணார். சரி. அங்கே லண்டனில் ஒர்க் பண்ண ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருக்காருங்க. வெரி குட். எனி ப்ரொஃபஷனல் போஸ்ட் கிராஜுவேட் தான் பெட்டர். சரி. டாக்டர் இஸ் அந்த சயின்டிஸ்டோட வெரி ஜோவியல் அண்டு எல்லாருடைய மிங்கிள் பண்ணுறாரு. டைட்டாக இருக்க மாட்டார். டைட்டாலாம் இருக்க மாட்டார். ஃப்ரீ டைப் ஆள். எல்லார்கிட்ட ஜோவியில். ஓகே. எல்லாரும் ஃப்ரீயாக மிங்கிள் பண்ணி. வெரி குட். ஃபண்டமெண்டல் சைவம் சப்ஜெக்ட் வந்து ஓகே. ஓகே. அவரோட இதை என்ன ஃபியூச்சர் என்ன யூகேல செட்டில் ஆகிற மாதிரி இருக்காரு. 2-3 இயர்ஸ் இருப்பார். வர சொல்லிங்கிறோம். ஃபியூச்சரில் அவங்க டிசைட் பண்ணிட்டோம் 2 பேரும். வெரி குட். ரைட். ஓகே. சொல்லுங்கம்மா, மருமகள் எப்படி வேணும்? மகன் எப்படிப்பட்டவர்? பையன் வந்து ரொம்ப ஜோவியல் டைப்புங்க. சரி. ஒன்லி சன்னு. வர மருமகளை வந்து நாங்கள் மகளாக தான் பார்ப்போம். சரி. அவன் ரொம்ப நல்ல பையன். அவன் சரி. அம்மா அப்பாவை ரொம்ப குருவாக நேசிக்கிறவன் அவன். ஓ, வெரி குட். அதனால் அவனுக்கு நல்ல பொண்ணாக வேணும். நல்ல ஃபேமிலியில் நல்லா படித்த பொண்ணாக வேணும். ஓகே. அதே மாதிரி கிடைப்பாங்க.
திவாகர் வரக்கூடிய மனைவி, உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் மிகச்சிறந்த பெண்ணா வருவாங்க. நிகழ்ச்சியில வந்து கலந்துட்டீங்க. வணக்கம், வாழ்த்துக்கள். எஸ் திவாகர், வயது 31, பிடெக் எம்எஸ் மற்றும் யூகேயில் PhD முடித்தவர். சயின்டிஸ்டாக லண்டனில் பணியில் உள்ளவர். இவர் நன்கு படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார். திவாகர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 695921. கல்யாண மாலையில் சுபாஷினி இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 25, MCA பண்ணியிருக்கிறாங்க, திருச்சியில் இருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க. சுபாஷினி நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் ஆனந்த் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 27, MS பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு நினைக்கிறாரு. ஆனந்த் நினைக்கிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஒரே ஒரு நாள் தான் நீ முதல்வனாக இருக்கணும், ஒரே ஒரு ஃபைலில் தான் நீ சைன் போடணும் அப்படின்னா நான் ஒரே ஃபைலில் தான் சைன் போடுவேன். The highest paid job in the country should be that of a teacher. கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய, கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. சமூக அறம் பேச்சரங்கில் கல்வி அறம் பற்றி தொடர்கிறார் திரு சுஜித்குமார். சென்ற வார தொடர்ச்சி. நிறைய பேர் பேசுறாங்க சிட்டுக்குருவி, காக்கா எல்லாம். எனக்கு உலகத்திலே எனக்கு பிடிச்ச பறவை காக்கா. அது ரீசெண்டாக தான் கண்டுபிடிச்சேன் நான். கடவுள் படித்ததிலே மிக சிறிய பறவை ஹம்மிங் பேர்ட். இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இது பின்னாடி பறக்குமா. 72 தடவை அதோட விங்ஸை ஃப்ளாக் பண்ணணும். நாயை விட 1000 மடங்கு மோப்ப சக்தி இருக்கிறது தான் தேனி. இருக்கிறதுலே பெரிய பறவை ஆஸ்ட்ரிச். ஆஸ்ட்ரிச்சால் பறக்க முடியாது, ஆனால் 60 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட முடியும். அதோட அடுத்த வேலை உணவு அதுக்கு எதால கிடைக்குதுன்னா அதோட ஸ்ட்ரென்த்தால தான் கிடைக்குது. ஆக இதை பற்றிலாம் யோசிக்கும் போது நான் காக்காவை பற்றி யோசித்தேன். காக்காவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்? ஏன்னா நம்ம ஊரில் காக்காவை யாராவது ஒருத்தர் பாசிட்டிவாக பார்த்துருக்கோமா? கொஞ்சம் கருப்பாக இருந்தால் காக்கா மாதிரி கலரணுவான், கொஞ்சம் குரல் சரியில்லைன்னா காக்கா மாதிரி குரலை வச்சுட்டு இதெல்லாம் பாட வருது பற்றியா அப்படின்னுவான். ஏன் நீங்கள் சிக்கன் பிரியாணி சாப்பிடும் போது இது கொஞ்சம் நல்லா இல்லைன்னா இது என்ன காக்கா பிரியாணியான்னு கேட்பான். ரைட்? கொஞ்சம் மேலே கார்பரேட் லெவலில் கொஞ்சம் மேலே வந்துட்டா காக்கா பிடிச்சே மேலே வந்துட்டான் அப்படின்னு. ஆக காக்காவை மட்டும் நம்ம பாசிட்டிவாக பார்த்ததே கிடையாது. அப்போ எனக்குள்ளே தோணுச்சு, இவ்வளோ பேசுகிறமே போய் மேடையிலலாம் காக்காவுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து அப்படின்ட்டு கூகுள் பண்ணி பார்த்தா க்ரோஸ், ரேவன் அப்படின்னு ஒரு டாப்பிக்காக போகுது. நேஷ்னல் ஜியோகிராஃபிக் சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. காக்காவை பற்றி ஒருத்தர் ஜப்பானில் எடுத்திருக்கார் அந்த வீடியோவை. காக்காவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா அது வந்து டூல்ஸ் யூஸ் பண்ணுமா சாப்பிட்றதுக்கு. ஒரு பாட்டிலில் நீங்கள் சாப்பாடு போட்டு வச்சா அது வந்து ட்விக்கெல்லாம் வச்சு வெளியில் எடுத்து சாப்பிடுமா. மற்ற பறவைலாம் விட்டுட்டு போய்டும். சின்ன வயசில் நம்மளுக்கு கதை சொல்லியிருப்பாங்க, தண்ணி இருந்துச்சு, தண்ணியில் கல் போட்டுச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ காமிக்கிறாங்க. இந்த வீடியோ தயவு செஞ்சு இங்கே போய் பாருங்கள், அசந்துருவீங்க. நாளையிலேருந்து காக்கா பார்த்தியா கையெடுத்து கும்பிட்டுருவீங்க நீங்கள். இந்த காக்கா என்ன பண்ணுது, வாயில் ஒரு பாதாம் மாதிரி ஒரு பருப்பு வச்சிருக்கு, அதை உடச்சி பார்க்குது, அதால் உடைக்க முடியல. அடுத்து என்ன பண்ணுது, இந்த பறவை பருப்பை எடுத்துகிட்டு பறந்து போய் ரோட்டில் போடுது, ஓங்கி போடுது, உடையதான்னு பார்க்குறதுக்கு, உடையில. அடுத்து ஒரு போஸ்ட் கம்பத்து மேலே போய் உட்காந்துக்குது இந்த காக்கா, பருப்பை போடுது ரோட்டில். இது ஜப்பானில் ஸ்லோ மோஷனில் எடுக்கிறாங்க இந்த வீடியோவை. எதுக்குன்னா அந்த ரோடு வழியாக போகிற கார் ஏதாவது ஏறி உடையுமான்னு பார்க்குது. அது எதிர்பார்த்த மாதிரியே பருப்புலாம் வெளியில் இருக்குது. காக்கா பறந்து போய் சாப்பிட போகுது. அப்போ தான் அதுக்கு தோணுது, ஆஹா நம்ம சாப்பிட்றது ஹைவேல உட்காந்து சாப்பிட்றோம், 2 சைடும் கார் பேன் போகுது, எங்கேயாவது அடிபட்டு நம்ம இறந்துட போகிறோன்னு சொல்லி காக்கா திருப்பி பறந்து போகுது. 100 பருப்பு எடுத்து 100 போஸ்ட் கம்பத்தில் போய் உட்காருது. இப்போ தான் அந்த கேமராவை ஜூம் அவுட் பண்ணுறாங்க. அது எங்கே உட்காந்துருக்கு தெரியுமா? ஜப்பானில் இருக்க ஒரு டிராஃபிக் சிக்னல் மேலே உட்காந்துருக்கு. எங்கே பருப்பு போடுதுன்னு நினைக்கிறீங்க? கீழே இருக்கிற ஜீப்ரா கிராசிங்கில் போடுது, பெடஸ்ட்ரியன் கிராசிங்கில் போட்டுட்டு வெயிட் பண்ணுது காக்கா. பருப்பு உடஞ்ச உடனே கீழே வந்து மக்களாக நிற்கிது. ஏன்னா அது ஜப்பானில் இருக்கா காக்கா, நம்ம ஊர் காக்கா கிடையாது. ஏன்னா நம்ம ஊர் காக்காவும் சிக்னலை மதிக்க மாட்டான், மனுஷனும் மதிக்க மாட்டான். க்ரீன்னா கோ, எல்லோனா ஸ்லோ டவுன், ரெட்னா ஸ்டாப். ரைட்? இதுதான் ஸ்கூலில் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த டிராஃபிக் சிக்னல். ஆனால் நம்மளுக்கு அப்படி இல்லை. க்ரீன்னா கோ, எல்லோனா ஃபாஸ்ட்டாக கோ, ரெட்டாக இருந்தால் போலீஸ்காரன் இருக்கானா பாரு, இல்லைன்னா போய்கிட்டே இரு. ரைட்? இந்த காக்கா கீழே வந்து உட்காருது. மக்களா சிக்னல் மாறணும்னு நடந்து போய் காக்கா சாப்பிட்டு பறந்து போய்கிட்டே இருக்கு. எனக்கு அன்றைக்கி தோணுன கேள்வி இதுதான்.
ஒரு காக்காக்கும், ஒரு சிட்டுக்குருவிக்கும், ஒரு தேனீக்கும், ஒரு ஆஸ்ட்ரிச்சுக்கும், ஒரு ஹம்மிங் பேர்டுக்கும் கடவுள் இவ்வளோ ஸ்ட்ரென்த்து கொடுத்தாரா, நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காமையா போயிருப்பார்? யோசிச்சு பாருங்க. ஆனால் ஒரு குழந்தையோட இன்னொரு குழந்தைய ஒப்பிட்டு 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 அண்ணன் மாதிரி நீ இல்லை, தம்பி மாதிரி நீ இல்லை, தங்கச்சி மாதிரி நீ இல்லை, பக்கத்து வீட்டுக்கார மையம் மாதிரி நீ இல்லைன்னா, அதே குழந்தை ஒருவேளை திருப்பி கேட்டா, ஏன்பா நீ இப்படி இருக்கே, சித்தப்பா இப்படி இருக்காருன்னு கேட்டால் நம்ம எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிறது? இந்த அப்பாலாம் சில பேர் சொல்லுவாங்க, நான்லாம் எப்படி படிச்சேன்னு தெரியுமா, கேட்டு பாருங்க, ரிப்போர்ட் கார்டே காமிச்சிருக்க மாட்டார். அதான் சொல்லுவாங்களே, நின்று போன கடிகாரம் கூட ஒரு நாளைக்கு 2 தடவை கரெக்டான டைமை காமிக்கும். நின்று போன கடிகாரம் கூட 6 மணிக்கு நின்று போன கடிகாரம் காலையிலையும் சாயங்காலம் கரெக்டான டைமை தானே காமிக்கும். ஆக அந்த குழந்தைய நம்ம உனக்கு இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறத விட உனக்கு எது நல்லா வரும் அப்படின்னு ஃபோக்கஸ் பண்ணுறது தான் ஒரு குட் எஜுகேஷன் சிஸ்டம். இதுக்கு டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், தே பிளே a huge ரோல். நான் என்னுடைய பெரும்பாலான வீக்கெண்ட் நான் எங்கே ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். இதுலேருந்து என்னோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் நல்ல ஆசிரியர்கள் வந்தாலே எஜுகேஷன் சிஸ்டம் மாற்ற முடியும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இன்றைக்கும் பல கவர்மெண்ட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா தலை சிறந்த ஆசிரியர்கள் இருக்காங்க. தன்னுடைய சொந்த நகையை விற்று பாடம் சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள், அது மாதிரி ஆசிரியர்கள் நான் மீட் பண்ணியிருக்கேன். இன்னொரு எக்ஸ்ட்ரீமில் நான் இது ஒரு வேலையாக பார்க்குறேன் அப்படின்னு வர ஆசிரியர்களும் இருக்காங்க. என்னோட அம்மா ஒரு ஆசிரியர், 40 வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் வேலை செஞ்சு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனாங்க. ஆனால் அம்மா கிட்ட நிறைய இன்ஸ்பிரேஷன். நான் எப்படிலாம் அந்த ஸ்கூல் எப்படின்னா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலு, இன்றைக்கி தமிழ் மீடியம் ஸ்கூலுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்றதுக்காக அந்த பள்ளி ஆசிரியர்கள் போய் அந்த ஏரியாவில் இருக்க பசங்கள்லாம் பிடிச்சி ஸ்கூலுக்கு கொண்டு வராங்க, எங்கேயா ஸ்கூலில் முடிகிற போகிறாங்க அப்படின்னு. ஆக அந்த ஆசிரியர் தொழிலை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சர்வே எடுத்தோம், ஆசிரியர் தொழில் உங்களுக்கு பிடித்து சேர்ந்தீங்களா அப்படின்னு. 67 விழுக்காடு இல்லை, எனக்கு வேறு வேலை கிடைக்காதனால நான் ஆசிரியராக வந்திருக்கேன். லேடிஸ் சொல்கிற ரிப்ளை, சேஃப் ஜாப், சீக்கிரமாக வீட்டுக்கு போயிடலாம், கல்யாணம் பண்ணுற வரைக்கும் என்னை இந்த வேலையை பார்த்துக்க சொல்கிறாங்க, ஹஸ்பண்ட் இங்கே இருக்காரு அதனால நான் பக்கத்தில் இருக்க ஸ்கூல்லேருந்து. நோ, இது ஒரு கெரியர் ஸ்கல்ப்டர் மாதிரி, ஒரு சிற்பி மாதிரி. உலகத்திலே 2 தொழில் தான், நம்ம கையெடுத்து வணங்குற தொழில்னா 2 தான், கடவுளாக பார்க்குறது 2 தொழில் தான். ஒன்று மருத்துவம், இன்னொன்று ஆசிரியர். ரைட்? ஒரு டாக்டர் கிட்ட போய் என் நெஞ்ச திறந்து ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு சொல்லும் போது அவரை நம்ம கடவுளாக தான் பார்க்குறோம். இந்த 2 தொழில் தான். ஆக இந்த 2 தொழில் தான். எனக்கெல்லாம் ஒரு நாள் சிஎம், இந்த முதல்வன் படம் மாதிரி ஒரே ஒரு நாள் தான் நீ முதல்வனாக இருக்கணும், ஒரே ஒரு ஃபைலில் தான் நீ சைன் போடணும் அப்படின்னா நான் ஒரே ஃபைலில் தான் சைன் போடுவேன். த ஹையஸ்ட் paid ஜாப் இன் த கண்ட்ரி ஷுட் பி that ஆஃப் அ டீச்சர். த ஹையஸ்ட் paid. ஏன்னா எத்தனை நாளைக்கு நம்ம போய் சொல்லிட்டு இருப்போம் நோபல் ப்ரொஃபஷன் நோபல் ப்ரொஃபஷன்னு, வீட்டில் அடுப்பு எரியணுமே. ஆக இன்னைக்கு எதை நம்ம மிஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆசிரியர்களோட தரம் அது மேலே போனால், ஏன்னா ஒரு வருஷமா எனக்கு 60 குழந்தைங்க வராங்க, அந்த 60 குழந்தைங்களோட ஃபியூச்சர் என் கையில் தான் இருக்குது அப்படின்ற அந்த ஆசிரியர் உணர்ந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் மேலே தான் போக போகுது. அஸ்வின் ஃபுட்பால் கிரேட் 3ல் இருக்கான் அப்படின்னாங்க. நான் கூட ஐயோ கிரேட் 3னா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு. என்னடாப்பா பண்ணுவேன், எங்கே விளையாடுற நீ ஃபுட்பால் அப்படின்னா, ஐபேடில் விளையாடுவாங்க அப்படின்றான். ஐபேடில் விளையாடுவாராம் ஃபுட்பால். சமூக அறம் பேச்சரங்கில் திரு சுஜித்குமார் கல்வி அறம் பற்றி தொடர்கிறார். வரன்களை அறிமுகப்படுத்திய பிறகு கல்யாண மாலையில் சந்திரசேகர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். பெரிய பையன் தான். சரி. சின்ன பையனை எனக்கு 2 பையன். இவங்க தான் பொண்ணு பார்த்துட்டு இருக்கோம். சரி. இவங்க படித்த பொண்ணா நல்ல பொண்ணாக இருக்கும். வெரி குட். சொல்லுங்கம்மா. சார் நல்ல பையன், ஜாலியான டைப்பு. சரி. அது மாதிரி பொண்ணும் நல்ல பொண்ணாக வரணும். 2 பசங்க, பொண்ணு கிடையாது எங்களுக்கு. சரி. எங்கள் பொண்ணு மாதிரி நல்லா பார்த்துப்போம். நல்ல ஃபேமிலி, படித்து வேலையில் இருக்கிற பொண்ணாக வேணும். சரிம்மா, ரைட், ஓகே. சந்திரசேகர் என்ன படிச்சிருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பிகாம் முடிச்சுட்டு MBA பண்ணியிருக்கேன். இப்போது சென்னையில் எக்ஸ்சேஞ்சர் சர்வீசஸ் லிமிடெடில் சீனியர் குவாலிட்டி அனலிஸ்ட்டாக இருக்கேன். ஓகே. மனைவி எப்படி வேணும்? எனி கிராஜுவேஷன் ஒர்க்கிங்கில் இருந்தால் பெட்டராக இருக்கும். சரி. ஸோ நல்லா பார்த்துப்பேன். படித்து வேலைக்கு போகக்கூடிய பெண். ஆமாம், அதே மாதிரி நல்ல மனைவி கிடைப்பாங்க, சிறந்த மருமகள் வருவாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். எஸ் சந்திரசேகர், வயது 29, பிகாம் MBA முடித்தவர், டீம் லீடராக தனியார் நிறுவனத்தில் சென்னையில் பணியில் உள்ளவர். இவர் பணியில் உள்ள பட்டதாரி மாணவர்களை எதிர்பார்க்கிறார். சந்திரசேகர் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 708590. கல்யாண மாலையில் வினோதா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 29, MCA பண்ணியிருக்கிறாங்க. PG அல்லது ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற அழகானவர் தனக்கு கணவராக வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. வினோதா எதிர்பார்க்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
கல்யாணமாலையில் கார்த்திக் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். வயது 26, ஐடிஐ பண்ணியிருக்கிறாரு. சென்னையில் சொந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. டிப்ளமா அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக வரணும்னு விரும்புகிறாரு. கார்த்திக் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாணமாலையில் செந்தில்குமார் இவர் அறிமுகப்படுத்துகிறோம். நாங்கள் செகுந்தம் முதலியாருடைய வகுப்பு சார்ந்தவங்க. சரி. முதலியார் உட்பிரிவும் பரவாயில்லை. சரி. மருமகள் வந்து அழகாகவும் குடும்ப பாங்கான பெண்ணாக அமைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சரி, சொல்லுங்கம்மா. செந்தில்குமார் வந்து பிஇ எம்பிஏ. எம்பிஏ எங்கே பண்ணாருமா? எம்பிஏ மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ரெகுலர்லேயே படித்தார். வெரி குட், ரைட், ஓகே. சென்னையில் டீம் லீடராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார். ஓகே. எங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. சரி. பொண்ணு தான் இளையவன், பையன் மூத்தவர். பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டோம். எப்படி மருமகள் எப்படி வேணும் உங்களுக்கு? மருமக எங்களுக்கு வந்து எங்கள் பிள்ளையோட ஒருங்கிணைஞ்சு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி வேணும். நாங்களும் அன்போடு பார்த்துக்குவோம். எங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு பிற்காலத்துலேயும் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கிற அளவுக்கு கட்டாயமாக அதே மாதிரி அமைவாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள், வணக்கம். டிஆர் செந்தில்குமார் வயது 31, பிஇ எம்பிஏ முடித்தவர். டீம் லீடராக சென்னையில் ஐடி நிறுவனத்தில் பணியில் உள்ளவர். இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார். செந்தில்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் kmmatrimony.com வெப்தளத்தில். இவரது பதிவு எண் 755465. கல்யாணமாலையில் முத்துப்பிரியா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். வயது 24, எம்எஸ்சி முடிச்சிருக்கிறாங்க. மதுரையில் பிரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு விரும்புகிறாங்க. முத்துப்பிரியா விரும்புகிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்திட கல்யாணமாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கல்யாண மாலையில் அறிமுகமாகும் வரன்களின் விவரங்களை பெற, கல்யாண மாலை நிகழ்வுகள் படப்பிடிப்பு பற்றி அறிய கல்யாண மாலை 6/1 ராமசாமி ஸ்ட்ரீட், டி நகர், சென்னை 17. ஃபோன் 24341400. இமெயில் info@kmmatrimony.com. எங்கள் அம்மா ரிட்டையர் ஆகும்போது அவங்க கிட்ட கேட்டால் அம்மா அழகாக படம் வரைவாங்க. அம்மா உன்னுடைய ப்ரொஃபஷனை நீ படமாக வரைஞ்சி காமிச்சா என்னம்மா வரைவே அப்படின்னாங்க. கடகடன்னு ஒரு செவுரு வரைஞ்சாங்க. அந்த செவுத்தில் ஒரு ஏணி வரைஞ்சாங்க. ஏணியில் வந்து ஒரு 2-3 படிகள் உடஞ்சிருந்தது. அதை தான் அவங்க பிக்டோரியலாக வரைஞ்சி காமிச்சாங்க. அப்போ கேட்டேன், இது என்னது இது அப்படின்னு. இந்த ஏணி தான் நான் சொல்ல முடியாது, எல்லா ஆசிரியர்களும் இந்த ஏணி தான். இந்த ஏணி 40 வருஷமாக இந்த இடத்த விட்டு நகரவே இல்லை, இந்த செவுத்துலேயே தான் இருக்குது. ஆனால் இது மேலே ஏறி போன மாணவர்களோட எண்ணிக்கை என்னமோ எக்கச்சக்கம். ஏணிக்கு வயசாயிடுச்சு, அதனால் அங்கங்கே படி உடஞ்சிருக்கு. ஆனால் ஏணி என்னமோ அங்கேயே தான் இருக்குது. ஒரு டீச்சர்ஸ் ப்ரொஃபஷனை இதை விட பெட்டராக நீங்கள் பார்க்க முடியாது. ஆக ஒரு டீச்சரும் அவங்களோட கெரியர் ஸ்கல்ப்டர்ஸாக மாறினா நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் அதுதான் ஆரம்பம். ஏன்னா எத்தனை பேர் சொல்கிறாங்க, பேரண்ட்ஸ் என்னால் தீர்மானிக்க முடியல, உங்கள் கையில் ஒப்படைச்சிட்றேன். இன்ஜினியரிங் காலேஜில் நிறையா காலேஜ் போனீங்கன்னா வந்து முதல் நாள் வந்து ஹெச்ஓடி கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடுவாங்க. 4 வருஷம் கழிச்சு வரேன் சார், எப்படியாவது பார்த்து ஒரு வேலை ஒன்று வாங்கி கொடுத்துருங்க சார். பையனும் சொல்கிறான், கவலைப்படாதீங்கப்பா, அதெல்லாம் பார்த்து வாங்கி கொடுத்துருவாரு அவர். ஆக அந்த பொறுப்பையும் ஆசிரியர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அந்த ஆசிரியரும் என்ன பண்ணலாம், இவனுக்கு இது வரல, சரி இவனுக்கு எது நல்லா வருதோ அதை ஊக்குவித்து கொண்டு வந்தாலே நம்மளுடைய எஜுகேஷன் சிஸ்டம் மாறும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், பைசா கொடுத்து சீட்டு வாங்குறோம் பாருங்க, அது வேற எந்த துறையில் வேணால் வாங்கிக்கோங்க. மருத்துவத்துறையில் நான் பைசா கொடுத்து சீட்டு வாங்குற மாதிரி ஒரு கொடுமையான விஷயம் வேற உலகத்தில் எங்கேயுமே நடக்காது. 60 மார்க் தான் வாங்கியிருக்கேன், நான் 60% தான் வாங்கியிருக்கேன். என்னால் பைசா இருக்குது, நான் போய் பைசா கொடுத்து ஒரு டாக்டர் ஆகிறோன்னா இந்த ஜென்ரேஷன் பரவாயில்ல. ஒரு டாக்டராக போய் பார்க்கும்போது ஒரு 50 வயசுக்கு மேலே டாக்டர் இருந்தால் தைரியமாக போய் டாக்டர் பாருங்கன்னு. ஒரு 30 வயசு டாக்டர் இருந்தால் அவர்கிட்ட நம்ம கேட்க முடியுமா, நீங்கள் மெடிக்கல் சீட்டு மெரிட்டில் வாங்கினீங்களா இல்லை பைசா கொடுத்து வாங்கினீங்களான்னு. ரேடியாலஜி படிக்கணும்னா 2 கோடி ரூபாயாம் டொனேஷன். 2 கோடி ரூபாய் கொடுத்து ஒருத்தர் சீட்டு வாங்கினா அவர் என்ன பண்ணுவார், இஷ்டத்துக்கு டெஸ்ட் தான் எழுதுவார். அதனால தான் டாக்டர்கிட்ட ஒருத்தர் போய் படுத்திருக்காரு. படுத்துட்டு பக்கத்தில் இருக்க பேஷண்ட் கிட்ட சொன்னாராம், என்ன கொடுமைங்க இந்த ஹாஸ்பிட்டல், தலைவலின்னு வந்தாங்க, அப்டாமினல் ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க அப்படின்னு. உடனே அந்த ஆள் சொன்னானா, வாயை மூட்டு படியா, கொரியர் கொடுக்க வந்தேன் அண்ணானே, என்ன பிடிச்சி படுக்க வச்சிருக்கானுங்க. 12,000 கோடி 12,000 crores is the estimated amount which goes for medical seat donations alone. Imagine, மருத்துவத்துறையில் யாரை நம்பி நீங்கள் போய் டாக்டர் அப்படின்ட்டு போவீங்க. ஆக கல்வி என்னைக்கு பிஸ்னஸ் ஆச்சோ அன்னைக்கு இதில் அறம் செத்து போச்சு, ரைட்?
தனி மனித ஒழுக்கத்தை பற்றி மேடம் சொன்னாங்க. தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டிய இடம் கல்விக்கூடம். பேரண்ட்ஸ் சொல்லிக் கொடுக்கணும், டீச்சர் சொல்லிக் கொடுக்கணும். எத்தனை பேர் ஸ்கூலில் மாரல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் இருந்துச்சு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு மாரல் சயின்ஸ். இன்னைக்கு நம்ம பெருமையாக சொல்லிக்கிறோம், ரொபோட்டிக்ஸ் சொல்லிக் கொடுக்குறோம். எவங்க 3ஆம் கிளாஸ் பையனுக்கு ரொபோட்டிக்ஸ், வேல்யூஸ்னா என்னன்னு தெரியாது, மாரல் சயின்ஸ்னா என்னன்னு தெரியாது. ஸ்கூலுக்கு வெளியில் போனீங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் டிராஃபிக் வயலேஷன் அங்கே தான் நடக்குது. ஆக வேல்யூஸை மறந்த ஒரு எஜுகேஷன், தனி மனித ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹாலிஸ்டிக் எஜுகேஷன், விளையாட்டை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹாலிஸ்டிக் எஜுகேஷன், ஹாபியை சொல்லிக் கொடுக்காத ஒரு ஹாலிஸ்டிக் எஜுகேஷன் இருந்து என்ன யூஸ்? லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி முடிச்சுக்கிறேன். எங்களோட கம்பெனியில் ரீசெண்டாக கேட்ச் தம் யங் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்துவாங்க. இது எப்படின்னா, சென்னையில் இருக்க சிறந்த பள்ளிக்கூடத்திலிருந்து டெக்னிக்கல் டெஸ்ட் வச்சு ஒரு 45 குழந்தைங்க எங்களோட கம்பெனிக்கு வருவாங்க. ஒரு மாதம் எங்களோட இருந்து இன்டர்ன்ஷிப்லாம் பண்ணுவாங்க அந்த குழந்தைங்க. அது இனாகுரல் ஸ்பீக்கராக நான் தான் போயிருந்தேன். போனால் பசங்கள்லாம் உட்காந்துருக்காங்க, பக்கத்துலேயே பேரண்ட்ஸ், ரொம்ப பெருமிதமாக பேரண்ட்ஸ்லாம் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெருமை, என் குழந்தை பாரு இங்கே வந்திருக்கு சம்மர் வெக்கேஷனுக்கு அப்படின்னு. நான் உள்ளே போனோன்னா ஆர்கனைசர் கிட்ட கேட்டேன், எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட் பசங்களான்னு தெரியாமல் கேட்டேன். ஆர்கனைசர் டக்குன்னு பார்த்தா, சார் எல்லாம் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் பசங்க சார் அப்படின்னா. ஏன்னா ஒருத்தரும் பார்த்தா ஆளு நல்ல ஹைட்டு, வெயிட்டு, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வெயிட்டு, ஒபீஸாக இருக்காங்க எல்லா குழந்தைங்களும். நோட் பண்ண விஷயம், 45 குழந்தைங்கள 43 குழந்தைங்க நல்லா கண்ணாடி போட்டிருந்தாங்க, பெரிய பெரிய கண்ணாடி, நல்லா திக் கிளாஸஸ். நான் நேராக என்ன பண்ணேன், சரி ஆரம்பிக்கும் முன்னாடி முதல் கேள்வி தான் கேட்டேன், எத்தனை பேர் இதில் கிரவுண்டில் போய் விளையாடுவீங்கன்னு கேட்டேன். வெளியில் போய் விளையாடுறது எத்தனை பேர், ஏன்னா ஓடி விளையாடு பாப்பா இதெல்லாம் நம்ம கேட்டிருக்கோம், ரைட்? எத்தனை பேர் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்டேன். 43 பேரில் ஒரே ஒரு பொண்ணு கை தூக்குச்சு. என்னம்மா விளையாடுவேன் அப்படின்னா, பேட்மிண்டன் விளையாடுவேன் அங்கிள், அப்பார்ட்மெண்ட்டில் பேட்மிண்டன் விளையாடுவேன் அப்படின்னு அந்த குழந்தை. மீதி 42 பேரும் கிரவுண்டுக்கே போனதில்லை. அப்போ நான் கேட்டேன், யாருமே போனதில்லையா கிரவுண்டுக்குன்னா? ஒரு பையன் என்னோட அம்மா சொன்னாங்க, அஸ்வின் ஃபுட்பால் கிரேட் 3ல் இருக்கான் அப்படின்னாங்க. நான் கூட ஐயோ கிரேட் 3னா நான் கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு. என்னப்பா பண்ணுவேன், எங்கே விளையாடுற நீ ஃபுட்பால் அப்படின்னா, ஐபேடில் விளையாடுவேன் அங்கிள் அப்படின்றான். ஐபேடில் விளையாடுவாராம் ஃபுட்பால். ஆக நம்ம எப்படி பார்க்குறோன்னா, கிரிக்கெட் விளையாண்டா நீ சச்சின் டெண்டுல்கர் ஆகிடணும், கீபோர்டு வாசிச்சா ஏஆர் ரஹ்மான் ஆகிடணும். ஏங்க அது ஒரு ஜாலிக்காக விளையாட்டுமே. 40 வயசு ஆகும்போது நீங்கள் மெமரிஸ்ன்னு பார்த்தா என்ன மெமரி இருக்கும்? நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் மெமரி இருக்குமே, சைக்கிள் ஓடுனது, முருங்கை மரத்து மேலே ஏறினது, புளிய மரத்து மேலே ஏறினது, இந்த நிகழ்வுலாம் இருக்குமே. நம்ம பசங்க அப்படி இருக்காது. யோகா கிளாஸ் போனது, செஸ் கிளாஸ் போனது, கீபோர்ட் கிளாஸ் போனது, இதுதானே ஞாபகம் இருக்கும் அவங்களுக்கு. ஆக குழந்தையா இருக்க முடியாத ஒரு கல்வி திட்டம் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ். லைஃப் இஸ் அ மேரத்தான், இட்ஸ் நாட் 100 மீட்டர் ஸ்பிரிண்ட். 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் கிடையாது, 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம். இன்னைக்கு வந்து என்ன ஒரு உசைன் போல்ட் எடுத்து ஓட சொன்னீங்க, நம்மளை ஓட சொன்னா எவ்வளோ வயசானாலும் பரவாயில்ல, 100 மீட்டர் முக்கி முடங்கி ஓடிடுவோம். 42 கிலோமீட்டர் ஓட முடியுமா? லைஃப் இஸ் அ மேரத்தான். அந்த மேரத்தான் ஓட்ட பந்தயத்துக்கு மிக முக்கியமான தேவை ஸ்டெமினா. லைஃப் அவ்வளோ தூரம் ஓடணும்னா எந்த இடத்துல ஸ்பீடாக ஓடணும், எந்த இடத்துல மெதுவாக ஓடணுன்றது தெரியணும். இப்பே ஓடு 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 ஓடுன்னா ஹெச்ஆர் மாதிரி எங்ககிட்ட கேளுங்க, 25-26 வயசில் ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி மாறும்போது என்ன தெரியுமா சொல்கிறான், ஐ வாண்ட் டு டேக் எ பிரேக் ஃப்ரம் ஒர்க். 2 வருஷம் பிரேக் எடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா அதுக்குள்ளே அவனுக்கு எனர்ஜி போச்சு, ஃபெட்டிக்னஸ், போர்டோம் எல்லாம் வந்துருச்சு. ஆக என்னுடைய தனிப்பட்ட ரெக்வெஸ்ட் இங்கே இருக்க பெற்றோர்களுக்கு, ஆசிரியர்கள் இருந்தால் நல்லது, பெற்றோர்களுக்கு குழந்தைகளை குழந்தையாக இருப்பதற்கு நம்மளால் இருந்த முயற்சி எடுங்க. ஏன்னா ஐ திங்க் உங்களுக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் அதுதான், அந்த குழந்தைகள் தான். பேர் சொல்லும் பிள்ளையாக வர்றதுக்கும் அந்த குழந்தைகள் தான் உங்களை பாப்புலர் ஆக்குவாங்க. ஆக குழந்தையாக இருக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுப்போம். வாய்ப்பளித்த எல்லோருக்கும் நன்றி. கோல்டு மைன் ஆக்ஷன் என்டையர் கண்ட்ரிக்கே நாங்கள் தான் ஒரு எக்ஸாம்பிளாக இருந்தோம். கோல்டு மைன் இருக்கு, நீங்கள் டைமண்ட் மைன் இருக்கு, நீங்கள் பெண்கள் எல்லாம் படையெடுத்து இங்கே வந்துடுவாங்க. ஒரு தடவை நீங்கள் சத்தீஸ்கட் வந்துட்டிங்கன்னா திருப்பி தமிழ்நாட்டு போகிறவங்க உங்கள் மனசே வராது, அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்டேட் இது. தமிழ் சார்ந்த பட்டிமன்றம் ஒரு பெரிய வரமாக இந்த கல்யாண மாலை ப்ரோக்ராம் நம்மளோட பண்பாடெல்லாம் பற்றி தெரிவிச்சுக்கிறதுக்கு இது ஒரு சந்தர்ப்பமாக இருக்குது. என்னுடைய நாவிலிருந்து தமிழை பிரிக்க முடியாது. எப்படி ஐயா அந்த கலையை எங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுங்க ஐயா. ஏன்னா எங்கள் ஊரில் இனிமேல் அதுதாயா நிரந்தரம் ஆக போகுது. சத்தீஸ்கர் மாநிலம் பிலா இரும்பு நகரம் தமிழகத்திலிருந்து தொலைதூரத்தில் இருந்தாலும் தமிழை, சஞ்சீவி நிகழ்ச்சிகளை, கல்யாண மாலையை நேசிக்கின்ற அன்பான ஆரவாரமான மக்கள்.
ஆட்சியாளர்கள், அதிகாரிகள். கோலாகலமான பிலாய் கல்யாண மாலை நிகழ்ச்சி அடுத்த வாரம். உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள். kmmatrimony.com.